ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம போரூரில் இருக்கோம். இவர் தான் எங்கள் ரைடரோட டீம் லீடர். இவர் ஏதோ பூந்தமல்லி போயிட்டு அங்கேருந்து போகலாங்கிறாரு. எங்கே போகிறோன்னு தெரில. இங்கே பாருங்க, அவன் ஏதோ காக்கா அடிச்சிட்டு இருக்கான் நைட்டில். இப்போ மணி 12:30 ஆகுது. ஸ்டார்ட் பண்ணலாம். வண்டி காமிங்க. நான் இந்த பாருங்க விளாகரோட பைக். கை 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 எப்படி ஓகே கேஸ், பெட்ரோல்லாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு. கிளம்ப வேண்டியது தான். நம்ம இதுக்கு முன்னே பேசுனது பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு தான். இன்னும் நிறைய பேசிட்டு தான் வருவான். அவனும் கொஞ்சம் ப்ரோ நானும் பேசுகிறேன்னு சொன்னான். அதனால் அவங்ககிட்ட கொடுத்து பேச சொன்னேன். ஓகே, கிளம்பிட்டானுங்க. நம்மளும் அப்படியே வண்டியை கிளப்ப வேண்டியது தான். ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா ஒரு 40 to 50 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ நான் வந்து 500 பைக் பெட்ரோல் போட்டுருக்கேன். அதுவே போதும்னு நினைக்கிறேன். மைலேஜுமே 40 தான் தருது. எனக்கு ஏன்னு தெரியல. உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் வருதுன்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். இப்போ சரியாக டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன டைம் ஆகுது, ஒரு 12:30 ஆக போகுதுங்க கைஸ். ஒரு 3 மணி 4 மணிக்குள்ளெல்லாம் ட்ரிப்பு முடிச்சிடுவோம். ஓகே கைஸ், வந்துட்டோம் ஃபைனலாக. அவனுங்க எங்கே போகிறானுங்கன்னு கூட தெரியல கைஸ். சும்மா நைட் அவுட்டுன்னு கூட்டிகிட்டு வந்துட்டானுங்க. வாங்க ப்ரோன்ட்டு. ரைட் பேசிக்கிட்டே கீழே விட்டுட்டேன். இந்த வண்டியெலாம் வச்சுக்கிட்டு எங்கே வேகமாக போகிறது பாருங்கள். ஒரு அப்பாச்சி ஒன்று இருக்குது. அப்பாச்சியில் போகலாம் வேகமாக. பட்டு இவனை விட்டுட்டு போக முடியாது இல்லை. ஸோ அதனால் பொறுமையாக தான் போக போகிறோம். ஒரு 70-80 தான் ஃபாலோ பண்ணணும் கைஸ். அதே மாதிரி நீங்கள் ஹைவேஸ்லலாம் வந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த மிரரை மட்டும் கொஞ்சம் எடுத்து விட்டுருங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம நினைப்போம் நம்ம தான் வேகமாக போயிட்டு இருக்குமே, அவன் வந்து ஓவர்டேக் பண்ண போகிறான்னு. அவனா உனக்குடா மாப்பிள்ளை எனக்கு குறுக்க எடுத்துகிட்டு வந்து விட்டானா என்ன பண்ணுறது கைஸ். அதுக்காக தான் சொல்கிறேன். ஆனால் நைட்டில் ஓட்டும்போது மட்டும் கொஞ்சம் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த மிரரில் அடிக்கிற லைட்டு வந்து நம்ம கண்ணுக்கே அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் அதான் கரெக்டாக வந்து அடிச்சுன்னே இருக்கிறான் பாருங்க. கொஞ்சம் கூட கொஞ்சம் டவுன் பண்ணிடுவோம், அவ்வளோதான். அப்புறம் கைஸ், இந்த இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் எதுவுமே தெரியாது உங்களுக்கு அவ்வளோவா. சைட்லலாம் மரம் செடிலாம் சூப்பராக இருக்கும் அங்கே பார்க்குறதுக்கு 2 பக்கமே. ஆக்சுவலி நான் டேயில் இந்த இடத்துல நான் நிறைய டைம் வந்திருக்கேன். ஸோ அதனால் எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் வியூஸ் பார்க்க. 120 130 கிட்ட போயிட்டு இருந்திருக்கோம் வண்டி. இப்பயும் போகலாம். பசங்களை விட்டுட்டு அவ்வளோ வேகம் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்க. அந்த பசங்களோட சும்மா அப்படியே ஜாலியாக போகலான்ட்டு பாருங்க. இது சூப்பராக இருக்கும். இன்னும் டேயில் பார்த்தோம்னா நல்லாயிருக்கும். லைட்டு இந்த கேமரா வாங்கி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் நைட் விளாக் பண்ணிகிட்டு இருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். அவுட்புட் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் விளாக. பேட்டரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு பிளேஸை தேடிட்டு இருக்கானுங்க. ஒன்றுமே கிடைக்கல எங்களுக்கு. அப்புறமா ஒரு நாளைக்கு நான் இங்கே டேயில் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து போடுறேன் கைஸ். அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோக்கும் அந்த வீடியோக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இவனுங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இடத்த இன்னும் தேடிட்டு தான் இருக்கும். எங்கேனாச்சும் கிடச்சிச்சின்னா நிறுத்தி எடுக்கலான்னு பார்க்குறோம். ஒரு பிளேஸும் கிடைக்கல. அப்புறம் கைஸ், இந்த கை விட்டு ஓட்டினால ஒரு 40க்கு மேலே போனால் வண்டி ஸ்ட்ரைட்டாக போகணும். ஆனால் என் வண்டி லெஃப்ட் சைட் ஃபுல் ஆகிட்டே இருக்காது. ஏன்னே தெரியல. நானும் சர்வீஸ் விடும்போதெல்லாம் சொல்கிறேன், அப்பயும் அவனுங்க சரி பண்ணவே மாட்டேன்றானுங்க. ஏன்னு தெரியல. அவனுங்க அல்ட்ரா பாட்டாக இருப்பானுங்க போல். அதுவும் இல்லாமல் இந்த ஹேண்டில் பாரில் பார்த்தீங்கன்னா டொக்குன்னு சவுண்டும் வரும். சவுண்டு அட்ஜஸ்ட் பண்ணானுங்கன்னா லெஃப்ட் சைடில் புல் ஆகுது. இங்கே லெஃப்ட் சைட் புல் ஆகிறத ரெடி பண்ணானுங்கன்னா இங்கே சவுண்டு வருது. என்ன தான் பண்ணுறானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அது என்ன இஷ்யூன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் போடுங்க கைஸ். அப்புறம் கைஸ், நான் கேமரா வந்து யூஸ் பண்ணுறது வந்து DJI Action 4 தான். நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு அதையும் சொல்லுங்கள். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் நைட் வீடியோ எடுக்கிறேன். ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குது வீடியோ குவாலிட்டி. அதுவும் இல்லாமல் என் ஃபோன் வேறு 4K வேறு சப்போர்ட் ஆக மாட்டேங்குது கைஸ். எடிட் பண்ண எனக்கு ஆப்ஷனே இல்லை எதுலேயுமே. ஸோ ஃப்ரெண்டுக்கிட்ட லேப்டாப்பு கடன் வாங்கி அப்படி தான் எடிட் பண்ணி போட்டுகிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஃபோட்டோ ஷூட்டுக்கு இங்கே நிறுத்தலான்னா இங்கே எங்கே வெளிச்சமாகவே இருக்குது, ஆனால் சரியாக இல்லை. நீங்கள் நைட்டில் இந்த ஒயிட் லைட்டில் ஃபோட்டோ எடுக்கிறது இல்லை, மஞ்சள் லைட்டில் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவங்க தேடிட்டே தான் இருக்கானுங்க, எங்கே நிறுத்த போகிறானுங்க, எங்கே போக போகிறானுன்னு ஒன்றுமே தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் ஃப்ரெண்டு தான் பேசுவான். அவன் பேசுகிறது நல்லா காமெடியாக இருக்கும். அதையும் கேளுங்க எப்படி இருக்குன்ட்டு. காய்ஸ், இப்போ நம்ம வந்து செங்கல்பட்டு போயிட்டு செங்கல்பட்டுலேருந்து ஈசிஆர் போக போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஏன்னு எனக்கும் தெரில. இந்த பிளான் வந்து போட்டது பார்த்தீங்கன்னா நம்ம புருஷோத் ப்ரோ, அவர் தான் இதுக்கு எல்லாம் காரணம். அவர் தான் இந்த டீம் ரைடை வந்து ஃபார்ம் பண்ணார். நாங்களாம் சென்னையில் வந்து டிஎல்எஃப்லேயே நைட் பிரியாணி சாப்பிட்டு தூங்கலான்னு சொன்னோம். பட் வந்து அவர் இல்லை, நம்ம வந்து ஒரு பைபாஸ் ரைட் போகலான்னு போனார். அதுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காக ஒரு ஸ்டாப், அப்புறம் கண்டினியூ பண்ணுற vlog. அடுத்த 5 நிமிஷத்துல 4வது பிரேக்கு. ஃபர்ஸ்ட் வண்டி ஹோண்டா SP 125, மைலேஜ் சும்மா 70 தருது. இது வந்து R15, இதை 40 தரும். அது வந்து RTR 160 வாங்கினது வந்து வண்டி வந்து மியாட்டுக்கும் போரூருக்கு தான் போச்சு. அதை தாண்டி எங்கேயும் போகல. 2 வருஷத்துல 5000 கிலோமீட்டர் ஓடி இருக்குப்பா. மொரட்டு வண்டி இதுதான் இருக்கல்லே. டீ குடிக்கலான்னு டீ கடைக்கு ஸ்டாப் பண்ண சொன்னால் ஹோட்டலில் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரைட் ரைஸு சாப்பிட்றீங்களான்னு கேட்குறானுங்க. நான் சாப்பிட்டா பிரியாணி தான் சாப்பிடுவோன்னு இன்னொருத்தனுங்க சொல்கிறானுங்க. ஸோ அதனால் டீயும் வேணாம் ஃப்ரைட் ரைஸும் வேணான்னு சொல்லிவிட்டு வண்டியை திருப்புங்கடான்னு திருப்பிட்டு இருக்கிறோம். நாங்கள் டிஎல்எஃப்பில் நைட் பிரியாணி சாப்பிட்லான்னு பிளான் பண்ணிவிட்டோம் கைஸ். இந்த அப்படியே இங்கேருந்து போயிட்டு தாம்பரம் ரோடு, தாம்பரம் பக்கத்தில் தாம்பரம்லேருந்து ஒரு மதுரை வயல் ரோடு போகும் கைஸ். அதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும். அது இன்னொரு நாளைக்கு வீடியோவில் போடுறேன் கைஸ். வண்டியை நிப்பாட்டியாச்சு. சொன்னால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கும். இப்போ நீங்கள் ஹோட்டலில் 500 கிலோமீட்டருக்கு அப்படியே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இங்கே இன்னும் வந்து 2 கிலோமீட்டருக்கு ரெஸ்ட் எடுக்கிறானு கைஸ். என்ன பண்ணுறது உங்களை பாருங்கள். எங்கள் டாடி வேற கால் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. வந்து சுற்றிட்டே இருக்கு. இப்போ போன சரி சொல்லிட்டு தான் வந்தேன். நைட்டு ஃபுல்லாக ரைடு இருக்கும், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஓகே கைஸ், வீடியோடைய விளிம்புக்கு வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 3 மணி ஆக இன்னும் 2 நிமிஷமோ 1 நிமிஷமோ தான் இருக்குது. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என் வீடியோவில் ஏதாவது தப்பு இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் கமெண்ட்டில் போடுங்க நான் எதெல்லாம் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தெரியல என்ன பண்ணுறதுன்னு. நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டு, அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுத்து அப்லோட்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இன்ட்ரோவர்ட்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எப்படி இருப்பேன்ட்டு. போல்டாக பேசவும் மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை பாய், see you.